Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு ஜூலை 7th வேர்ல்ட் சாக்லேட் டே. இந்த சாக்லேட் டேல ரொம்பவே சாக்லேட்டியான டெத் பை சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஏரியால நீங்க தான் ப்ரௌனி கிங் ஆர் குயினா இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு யம்மியஸ்ட் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபி. ஓகே, இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம்ஸ்க்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காம்பவுண்ட் தான் இருக்குது அப்படின்னா காம்பவுண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ்வலி காம்பவுண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். கோவிச்சூர் பேஸ்ட் சாக்லேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் டார்க் 100 கிராம் அண்ட் மில்க் 100 கிராம்க்கு எடுத்திருக்கேன். அடுத்து 120 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கக்கூடிய பட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கோல்டாக இருக்கக்கூடாது. ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பட்டர் அண்ட் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு ஆல்ரெடி கருப்பு கவுனி ப்ரௌனி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோவிச்சூர் சாக்லேட் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு கிளாசி அண்ட் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். இதுவே காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். அடுத்து இன்னொரு பெரிய பவுலில் 3 eggs ஆட் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆட் பண்ணியிருக்க அதே பவுலில் 150 கிராம்ஸ் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. பவுடர்ட் சுகர் யூஸ் பண்ணும்போது நல்ல கிரிங்கிள் டாப் கிடைக்கும். அடுத்து எலக்ட்ரிக் பீட்டரில் ஸ்பீட் 3 வச்சுட்டு எக்ஸ் அண்ட் சுகர் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்ல ஃபட்ஜினஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ப்ரௌன் சுகர் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் சுகரோட மெஷர்மெண்ட் அதிகமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒயிட் சுகருமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் இது மூணுமே நல்லா கம்பைன் ஆகணும். அதனால எலக்ட்ரிக் பீட்டரை ஸ்பீட் 3ல வச்சுட்டு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 80 கிராம்ஸ் மைதா, 30 கிராம்ஸ் கோகோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த எக் அண்ட் சுகர் மிக்சரில் போட்டு நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி ஸ்லோவாக ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்சாக சாக்லேட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும் அண்ட் சாக்லேட் கீழே போய் செட்டில் ஆகாது. நிறைய பேருக்கு ப்ரௌனி பண்ணும்போது பார்க்கறதுக்கு பேக் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் டின்லேருந்து வெளியில் எடுத்து கட் பண்ணும்போது கொலன்னு இருக்கும். இதுக்கு மெயின் ரீசனே சாக்லேட் கீழே போய் செட்டில் ஆகிறது தான். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேட்சாக சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சர் கொஞ்சம், ட்ரை இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஈவன் மிக்சிங் கிடைக்கும் அண்ட் டெக்ஸ்சருமே ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். வீடியோவை விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஓவர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், கீழே செட்டிலாக இருக்க சாக்லேட் எல்லாமே மேலே வரும். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நான் வீடியோ எடிட்டிங்கில் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஆக்சுவலாக பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் இந்த ஸ்டெப் பண்ணேன். கீழே செட்டிலாக இருந்த சாக்லேட்டை மேலே கொண்டு வந்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரை ஸ்பீட் 2ல வச்சுட்டு 3 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கிளாசி லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கிளாசி லைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களோட ப்ரௌனி பேட்டர் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸ்பேச்சுலாவில் கொஞ்சமாக பேட்டர் எடுத்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணி பாருங்கள். ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் ட்ராப் ஆகணும். அடுத்து இந்த பேட்டரை டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது அண்ட் ரொம்ப ஃபோல்டிங்காக விழுதலை. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ப்ரௌனின்னு சொன்னாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் டெத் பை சாக்லேட் ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டெத் பை சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கோவிச்சூர் சாக்லேட் பிளாக்ஸை பேட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவிச்சூர் சாக்லேட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். நான் யூஸ் பண்ணுற கோவிச்சூர் பிராண்ட் வேன் ஹவுட்டன். நான் டோட்டலாக 16 பீசஸ் வர மாதிரி டின் சைஸ் சூஸ் பண்ணி 16 பிளாக்ஸ் ஆஃப் சாக்லேட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி சாக்லேட் பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து பேக்கிங் டைம் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி பார்க்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி 30 to 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் பாட்டம் ராட்க்கு ஃபேன் மோட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபேன் மோடுமே ஆன் பண்ணிக்கோங்க. சில ஓடிஜியில் ஃபேன் மோட் ஆப்ஷன் இருக்காது. கேஸ் ஸ்டாப்பில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட சேம் டைமிங் தான் எடுத்துக்கும். சம்டைம்ஸ் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. தி மோஸ்ட் டெலிஷியஸ் டெத் பை சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப எம்மியாக இருக்கும் அண்ட் ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். பட் ஸ்டில் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.